மார்க்கெட்டில் வந்து தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கிக்கோங்க. அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. ஏன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு. தக்காளி கட் பண்ணிக்கங்க, பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. புதினா தழை, கொத்தமல்லி தழை, எலுமிச்சம்பழம் சாறு, பிரியாணிக்கு போட வேண்டிய மசாலா பொருட்கள். 2 டம்ளர் வந்து சீரக சம்பா அரிசி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போயே தண்ணி ஊற்றாதீங்க. பச்சை மிளகா, மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய், நெய் எல்லாம் தயாராக எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது வந்து வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வணக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இது பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசிக்கு வந்து தண்ணி ஊற்றி வைங்க. இந்த புதினா, கொத்தமல்லி தழையெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு அரைச்சது, பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அப்படியே வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அதாவது கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கணும். பொறுமையாக வதக்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ எண்ணெய் தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா, தக்காளி இதையும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்குங்க. நல்லா வதக்கி நல்லா குழஞ்சி வரட்டும். அப்போ தான் வந்து இந்த பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா குழஞ்சி வர சமயத்தில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பொடியாக கட் பண்ண காய்கறிகள் அதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டு இந்த மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தேவையான அளவு உப்பு, மீதி வந்து இந்த கொத்தமல்லி, புதினா தழை, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு, கொஞ்சம் தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா உப்புலாம் காய்கறியில் ஏறட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா அப்படி கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி. நான் வந்து 1.5 மடங்கு, அதாவது பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். திருப்பி அரிசி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கலருக்கு வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு காரம், உப்பு இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கங்க. காரம்லாம் பார்த்தோம்னா மிளகாத்தூள், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா தட்டு போட்டு மூடிடுங்க. தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு தண்ணிலாம் கம்மியானதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு தட்டு வச்சு மூடிட்டு அடுப்பு வந்து சிம்மில் வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படி வைங்க. 2 நிமிஷம் கழித்து வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா வெயிட் தூக்கி வைங்க. தம்முக்கு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டு நெய் ஊற்றிடுங்க. நெய் இந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள் பிரியாணி தான். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்.